ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். பொன்னாங்கண்ணி கீரை. பொன் அப்படின்னா தங்கம். நம்ம ஸ்கின்னை தங்கம் மாதிரி மின்ன வைக்கக்கூடியது, உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த கீரையை நம்ம 1 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பகலில் கூட நட்சத்திரத்தை நம்ம நல்லா பார்க்கலாம். இந்த அளவுக்கு மருத்துவ குணமுள்ள பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பொடியாக கட் பண்ண 1/4 கப் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து குக்கரை மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகிற டைமில் கூட்டுக்கு அரைச்சி விட்றதுக்கு ஒரு கையளவு தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் வச்சு நல்லா நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பருப்பு நல்லா குலைவாக வெந்திருக்கு. லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டால் போதும். அடுத்ததாக பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் பருப்பு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த அளவு கொதி வந்ததும் இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கொதித்த பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம், வரமிளகாய் பேஸ்ட்டை இதை கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி தேவைப்பட்ட உப்பையும் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கூட்டு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் தான் நமக்கு சாதத்துக்கு பசங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்யூடாகவே இருக்கட்டும். இப்போ தாளிப்புக்கு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து புரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, 4 கிள்ளி வச்ச வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்த தாளிப்பை கீரை கூட்டில் சேர்த்தா டேஸ்டியான ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.